ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் நேரத்திலே எந்திரிச்சாச்சு. எந்திரிச்சு ஃபஸ்ட்டு வெளி வேலையெல்லாம் முடிச்சுட்டேங்க. வாசல் தெளித்து கோலமும் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நேராக கிச்சனுக்கு போய் சமையல் வேலையும் ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா பசங்களுக்கு வந்து முளைக்கட்டின கொள்ளு பயிறு தான் ஸ்நாக்ஸுக்கு கொடுக்கலாம் அப்படின்ட்டு எடுத்து வச்சுருக்கேங்க. நீங்கள் வந்து இந்த வாழைத்தண்டு வந்து கட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து அந்த நார் தனியாக ஈஸியாக வரும். நம்ம வந்து அதை கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம நார் எடுக்க தேவையில்லை. நமக்கு அப்படியே எடுத்தோன்னா கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். வாழைத்தண்டு வந்து நான் வந்து எப்போவுமே அரிசி தண்ணியில் தாங்க வேக வைப்பேன். கலரும் சேஞ்ச் ஆகாது. இங்கே பார்த்தீங்கன்னா பாலக்கீரை கடையில் தாங்க ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பாலக்கீரையை வந்து தனியாக வேக வச்சுக்கோங்க. வேக வச்சுட்டு அதை ஃபஸ்ட்டு வர தண்ணியை இழுத்துருங்க. இழுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி வேக வைங்க. அதுக்கப்புறம் குண்டாவில் பார்த்தீங்கன்னா வெங்காயம், பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டெல்லாம் தட்டி போட்டு நல்லா தாளித்து விட்டுருங்க. ஒரு தக்காளி மட்டும் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம வேக வச்ச பாலக்கீரையை கொட்டி நம்ம 2 நிமிஷம் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் எடுத்து கடைஞ்சி வச்சிட்டிங்க அப்படின்னா நமக்கு அந்த கலர் சேஞ்ச் ஆகாது. நீங்கள் வந்து தாளிச்சதுக்கப்புறம் ரொம்ப நேரம் விடாதீங்க. இல்லைன்னா கருத்து போன மாதிரி ஆயிரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாப்பாடும் ரெடி பண்ணிட்டேங்க. வாங்க பசங்களுக்கு என்ன பேக் பண்ணி கொடுத்தேன்னு பார்க்கலாம். ஸ்நாக்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா முளைக்கட்டுன கொள்ளு பயிறு, அதுக்கப்புறம் வாழைப்பழம் அந்த பெருசாக இருக்கும் இல்லைங்களா, அந்த வாழைப்பழம். அதுக்கப்புறம் ஒரு கப்பில் பார்த்தீங்கன்னா வாழைத்தண்டு பொரியலை சாதம் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டேன். இன்னொரு கப்பில் பார்த்தீங்கன்னா கீரை கடையில் சாதம் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டேன். அவ்வளோதாங்க. பேக் பண்ணியாச்சு. பசங்களையும் ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டாச்சு.